ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். காவேரி மேலே அழுது தீர்த்துறாங்க. இன்னும் வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வரவே இல்லை விஜய். அதுதான் விஜய் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திரிறாரு. அந்த கோழிக்கு பேர் என்ன தெரியுமா? வெண்ணிலா. அந்த வெண்ணிலா மந்திரிச்சு விட்ட கோழியால் இங்கே சுற்றி இருக்கிறாங்க. இங்கே காவேரியே கண்டுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா, காவேரி 10 நிமிஷம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் என்னால் இருக்க முடியாதுடா தங்கம் அப்படின்னு சொன்னேன். அதே வாயால் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வெண்ணிலான்னு தாங்குறாரு, தடுக்கிறாரு. ஆனால் அந்த காவேரியை கண்டுக்கவே இல்லை. எப்படிங்க ஒரு சொல் அப்படி சொல்லிட்டு இப்படி மாறிட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லாக வெண்ணிலா கூடயே இருக்காரு. கொஞ்சமாவது 2 வார்த்தையாவது வெண்ணிலா இங்கே காவேரிகிட்ட பேசியிருக்கணும். ஆனால் பேசவே இல்லை. இருந்து பார்க்குறாங்க. கங்கா பேசிடுன்னு சொன்னதுனால, அடுத்தவங்க சொன்னதுனால பேசிடணும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. காணோம். ஒரு கட்டத்துக்கு மேலே மணி ஆயிடுச்சு, இவ்வளோ ராத்திரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கீழே இறங்கி வராங்க. அழுத கணத்த இதயத்தோட இறங்கி வரையில் பார்த்தா இங்கே அப்பவும் பாருங்க அப்படியே அந்த வெண்ணிலா கூடயே பேசிகிட்டு இருக்காரு. வெண்ணிலா, உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டி எடுக்கிறாரு. சொடக்குன்னு உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை காவேரி பார்த்துட்டு கண்ணு கலங்கி நிற்கிறாங்க. அதை விட ஒரு கொடுமை, அதை பின்னாடி ராகினி பார்த்துட்டு வேணுண்டி உனக்கு நல்லா வேணும் இதைத்தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் இருக்காங்க. இருக்கட்டும் இப்போ அவங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டைலில் ஒரு அடி கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே தாத்தாவும் பார்க்குறாங்க, காவேரி கலங்குறத பார்க்குறாங்க. இங்கே ஒரு கையை பிடிச்சிட்டு காதல் மொழி தாங்க பேசலை. அதாவது மனசில் காதலுங்கிற ஒன்று இல்லை தான். வெண்ணிலா மேலே காதல் இல்லைங்க. நான் அதை அடித்து சொல்லுவேன். விஜய்க்கு காதலுங்கிறத பொறுத்த வரைக்கும் காவேரி மட்டும்தான். இப்போதைக்கு கண்டிஷனில் இனி எப்போவுமே அந்த காவேரி மட்டும்தான் இருக்கும். அது என்னமோ இது 100%, 1000% காவேரி காதல்னாலே அது காவேரிகிட்ட மட்டும்தான். அது உண்மை. ஆனால் இந்த காதலை புறத்தையும் அப்படியே கரை கட்டிட்டு இங்கே வெண்ணிலான்னு உருகிறது தாங்க அந்த காவேரியோட மனசை புரிஞ்சுக்கல. அதுதான் நம்மளோட கொஸ்டினே. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுகிறாரு, துடிக்கிறாருங்க. அடடா பார்த்தா அப்படி நெட்டி எடுத்தோன்னே பார்க்குறாரு தாத்தா. செம்ம காண்டாகிறாரு. அப்படியே காவேரி அழுதுட்டு மேலே போகிறாங்க. அப்படியே அதையும் பார்க்குறாரு தாத்தா. இங்கே மேலே ஏற காவேரியை பிடிச்சிட்டு இந்த ராகினி என்ன பண்ணுது அப்படியே குள்ள நரி. என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாங்க. என்ன நான் நினச்சது மாதிரி ஆயிடுச்சா? உன்னை கண்டுக்கவே இல்லையா? கரெக்டாக அஜய் சொன்ன மாதிரியே கரெக்டாக வெண்ணிலா பார்த்தோன்னு உனக்கு அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டார் பார்த்தியா, கருவேப்பிலை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க. செம்ம காண்டாராங்க. நில்லுடி அப்படிங்கிற மாதிரி நில்லுன்னு சொல்லி கையை பிடிக்க பார்த்தா கையை அந்த விரலோட பிடிச்சி விட்டுட்டு போகிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டு அங்கிட்டு போய் ஓடி போயிடுது. என்ன இவ இப்படி இப்படி கடிச்சு விட்டாலே, இப்படி கையை பிடிச்சி திரிய விட்டாலே அப்படின்ட்டு காவேரி அழுதுட்டு மேலே போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அப்போ தான் அந்த ராகினி ஐயோ அம்மானு கத்துனதுனாங்க இங்கே விஜயே நிமிந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வெண்ணிலாட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பிள்ளை தேம்பி அழுதுட்டு இருக்குன்ட்டு சந்தையில் நம்ம அப்பா அம்மாவை தொலைச்ச பிள்ளைங்க அழுகுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழுதுட்டு இருக்குன்ட்டு தாத்தா வராரு. விஜய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்னா பேத்தி அழுதுட்டு போகுதுல்ல. விஜய் எப்படி பாசம் வச்சிருக்காரோ காவேரி மேலே அதை விட 1000 மடங்கு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. தாத்தா காவேரி மேலே வச்சிருக்காரு பாசம் அப்படின்னு. உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தாத்தா இங்கே வாடா என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா அப்படிங்கல, என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கல, இல்லை தாத்தா வெண்ணிலா தாத்தா, நான் என்ன அதை வெண்ணிலான்னு தான் சொன்னேன், அதை வேண்டாத நிலா நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவளுக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டாக்டர் கூப்பிட்டு வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, நான் ஏதாவது இதெல்லாம் பண்ணணும் அவளுக்கு பிடிக்கும், நினைவு வரணும் இல்லையா? சரிப்பா நீங்கள் வா அப்படி சொல்லிட்டு கொண்டு போய் கல்யாணம் நீங்கள் வா, அவளை போய் தூங்க வை. சாப்பிட்டாரா? என்ன தாத்தா சாப்பாடு வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, இங்கே வீட்டில் இருக்குது, சாப்பாடு வை அப்படிங்கிற. இல்லை தாத்தா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், விஜய் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. கல்யாணி கூப்பிட்டு கல்யாணிட்ட வெண்ணிலா ஒப்படைச்சிடுறாங்க. சரி வந்தாலும் சாப்பிட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. என்னப்பா நீ காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற. தாத்தா என்ன தாத்தா நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாரு. என்ன தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட விஜய் வர்றாங்க. இங்கே பாரு, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணால் வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வரும் அப்படின்னு நினச்சி தானே பண்ணுற? ஆமாம் தாத்தா அதான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நீ இந்த வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வரும், ஆனால் உன் காவேரிக்கு சுயநினைவே போயிடும் போல இருக்கேப்பா அப்படிங்கிற. தாத்தா என்ன தாத்தா பின்ன என்ன நீ நினச்சிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணுனா அவள் தன்னையும் மறந்துடுவா போல இருக்கு. அவள் அப்படியே மனசு நொந்து போயிருக்காடா. அவள் உன் மேலே அவ்வளோ உயிராக வச்சிருக்கா, தெரியுமா தெரியாதா? ஆமாம் தாத்தா, காவேரி மேலே உசுரா இருக்கா, நானும் அவன் மேலே உசுராக தான் இருக்கேன். அது ஓகே, நீ இந்த மாதிரி தன்னோட உசுரான பொருள் இன்னொரு பொண்ணை பார்த்து இப்படி கொஞ்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு அதை விட அவளுக்காக கண்ணீர் இந்த விடுற எனக்கே செம்ம காண்டாகுது. அப்படி இருக்கல உன் காதல் மனைவி காவேரி என்ன மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு நீ கொஞ்சமாக நினச்சியா? அப்போ ஆக மொத்தத்தில் 2 பொண்ணும் மனநிலை பாதிக்கப்படணும், அதுதான் உன்னோட ஆசையா? தாத்தா என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க? கரெக்டுப்பா, நான் சொன்னது தப்பு தான். 2 பொண்ணு இல்லை, ஒரு பொண்ணு நீ குணமாக்கிடுவ வெண்ணிலாவை. ஆனால் அந்த என் பேத்தி காவேரிக்கு கதி என்ன ஆகும்? அவளை என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்ம காண்டு கத்துறாரு. தாத்தா அப்படிங்கல, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிக்கவே இல்லை. நீ என் பேரன் தான், இருந்தாலும் நான் என் பேரனுங்கிறக்காண்டி செய்கிற தப்பெல்லாம் சரின்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு தரமான கேள்வி கேட்குறாரு. நல்லா வச்சு செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி வெளுத்து வாங்குறாங்க. விஜயால் ஒன்றுமே பண்ண முடியல. தாத்தா நான் பண்ணுறது எதுவும் தப்பா? பின்ன
தப்பான மெதுவாக கேள்வி கேட்குற, நீ பண்ணுறது செம்ம தப்பு, 100% தப்பு 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 அப்படிங்கிறாங்க. தாத்தா மனிதாபிமானத்தோடு இருக்கிறது தப்பா? டேய் மனிதாபிமானோட ஏன் ரோட்டில் எத்தனையோ பொண்ணுங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, ஏன் அதே காப்பகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கூட்டியாந்து வைக்க வேண்டியதானே? தாத்தா அது எப்படி தாத்தா, அதெல்லாம் நான் ஒன்றும் லவ் பண்ணலையே. இப்போவா ஒரு மனிதாபிமானம் சொன்னியே, இப்போ ஏன் லவ்னு வந்துச்சு? அப்போ லவ்னு இருக்கிறதுனால தானே. தாத்தா நான் லவ்வெல்லாம் இப்போ பண்ணல தாத்தா அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணலைன்னா அப்புறம் ஏன்னா அந்த பொண்ணோட இவ்வளோ கவ்விக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, அவள் பாவண்டா வந்துட்டு உன்னை காணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாடா, அதை விட இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது குள்ளநரி கூட்டம், அது பயங்கரமாக கொக்கரிக்குதுடா அப்படிங்கல, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ நடந்துக்கிட்டியே அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா நான் என் உயிரே போனாலும் சரி என் காவேரி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு. சரி போய் பாடுறா அந்த பிள்ளை என்ன ஆகுது, சாப்பிட கூட இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகிறாங்க. அங்கே காவேரி தூங்கி போயிடுறாங்க. பார்த்துட்டு என்ன காவேரி இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எழுப்ப பார்க்குறாரு, ஆனால் காவேரி தூங்கிடுறாங்க. அப்புறம் தாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் கதை கந்தலாகி போய் கிடக்குது. அந்த லெட்டரை கூட ராகினி கிழிச்சு போட்டுறாங்க. அடுத்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.